வணக்கம். வணக்கம் ஐயா. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் மெய்த்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது நல்லா தூங்குனீங்களா இரவு? தூங்கணும். நேற்று வந்தது லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு 9 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. அதனால என்ன, அதனால ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்குது இல்ல, இந்த நேரத்துல வரலாம். நீங்க தகவல் கொடுத்துட்டீங்கன்னு அதை பண்ணாரு, நான் பாட்டுக்கு அந்த நேரத்துக்கு போட்டு விட்டுருவேன். அது வந்தா பேசுவேன், இல்லாட்டா நான் பொதுவா பேசிட்டு போயிடுவேன். சும்மா ஏத்திக்கிட்டே இருப்பேன், ஏன்னா இது போயிட்டே இருக்கும். அந்த விவாதம் பண்றதெல்லாம் அந்த தினம் நடக்கிற வகுப்பையும் போட்டுரும், அதெல்லாம் போய் பாத்துருங்க, யூடியூப்ல பாத்துருங்க. அது போக தனிப்பட்ட முறையில அனுப்புவேன், நம்ம குழுவுல போட்டு. அது பார்க்குறேன். நேற்று பார்த்தேங்க தம்பி கூட பேசுனது எல்லாம் வெளிநாடு போல செய்தி போயிட்டு இருக்கு. நாம இந்த வெளிநாடு போற என்னோட மாணவர்கள், வெளிநாட்டுல என்ற மாணவர்கள், இப்ப இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்கள நீங்க தொடர்பு படுத்தீங்கன்னா இந்த இந்த காந்தத்தை வர வச்சிடலாம். புரியுதா? இந்த காந்தத்தை வர வச்சுக்கிறத நம்ம வேலை. இந்த இந்தியாவுக்கு அந்த தகுதி கிடையாது, இந்தியாவில் அந்த தகுதி கிடையாது. அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் 3 நாட்டுல இந்த நான் சொல்ற ஆராய்ச்சியே இருக்கு. இங்க நம்ம இந்தியாவில் இல்லைங்களா? வேலைக்கு ஆகாதவனுக்கு அறிவே கிடையாது. அவனுக்கு காப்பி அடிக்கிற புத்தி தான் அவனுக்கு இருக்கு. ஏன்னா இந்த வெளிநாட்டுக்காரன் ஏன் இவனுக்கு இந்த அமெரிக்க அந்த இந்தியாக்காரன் இவ்வளவு மோசமா இருக்கான்னா, இந்த பிரிட்டிஷ்காரனுடைய அந்த சிந்தனை தான் இவனுக்கு இருக்குது, சுய சிந்தனையே கிடையாது இவனுக்கு. நாம சுயமா சிந்திக்கிறோம். சுயமா சிந்திச்சு சுய சிந்தனைக்கு எவன் மதிப்பு அவன் நாட்டுக்கு தான் போக முடியாது. அவன் வந்து அட்வான்ஸா போறவன். இந்த பழைய சிந்தனைலாம் அவங்கள்ட்ட கிடையாது. அணு கோட்பாடு, அணுக்குள்ள அணு கோட்பாட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதன்படி இவன் வெளியே இருக்கிற செய்தி பார்க்கறான். அவன் உள்ள போய் எடுக்கிற முறை எப்பவுமே எனர்ஜி வந்து 2 வகைத்துல எடுக்கலாம். வெளியிருந்து எடுக்கலாம், உள்ள இருந்து எடுக்கிறதும் செலவு கம்மி, வெளியிருந்து எடுக்கிறது செலவு அதிகம். இந்த நியூட்டன்ங்கிற ஒரு ஆளுமே ஐன்ஸ்டீன் சொல்றதை வச்சு ஏமாந்துட்டு இருக்கானுங்க, ரொம்ப வீணா போயிட்டானுங்க இவனுங்க. காப்பி அடிக்கிறது எனக்கு புரியும், அதை சுயமா சிந்திக்கிற அறிவு அவங்களுக்கு கிடையாது. குறிப்பா இஸ்ரோ விஞ்ஞானிகள் கிடையாது. அவங்க புது கண்டுபிடிப்பாளரே கிடையாது. காப்பி அடிக்கிறது, அதாவது காப்பி அடிக்கிறாங்க. டாக்டர் இவரு நம்ம பாரத ரத்னா இவரு சிக்கநாய்க்க நாராயண ராவ் அங்கதான் இருக்காரு, பெங்களூரு தான் இருக்காரு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட், ஜவஹர்லால் நேரு தெரியுமா? அதுல டைரக்டர் சீஃப் இன்ஜினியரா அவர் தான், சீஃப் டைரக்டரா அவர் தான், பிரின்சிபல் டைரக்டர், சீஃப் சயின்டிஸ்டா அவர் தான். அவரை சந்திச்சு பேசுறோம்னா நிச்சயமா நமக்கு இந்த காந்தத்தை கொண்டு வந்துடலாம். அவரு தான் தகுதியானவர். அவர் சொன்னா இஸ்ரோ கேட்கும், அவர் சொன்னா DRDO கேட்கும், அவர் சொன்னா IIT கேட்கும். பெரிய சயின்டிஸ்ட். பாரத ரத்னா என்னது, பாரத ரத்னா அங்கே இருக்கிறாரு. சும்மா சாதா உங்க ஊருக்காரர் தான். ஆமா, யாரா இருந்தாலும் அறிவாளிகளை மதிக்கணும். யாரா இருந்தாலும் அறிவாளிகளை மதிக்கணும். அவர் என்ன சொல்லுவாரு, காப்பி அடிக்காதீங்க, புதுசா கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாரு. ராக்கெட் விடுறது நிறுத்துங்க, ராக்கெட் விட்டுட்டே இருக்காதீங்க, ராக்கெட்டை எவனா கண்டுபிடிச்சு நீங்க ராக்கெட்டை மாடிஃபை பண்றீங்களா தவிர நீங்க புதுசா என்ன கண்டுபிடிச்சுன்னு கேக்குறாரு. சும்மா சருன்னு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சரிதான், அது என்ன நீ கண்டுபிடிச்சுதான் கேக்குறாரு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அது ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சா, அமெரிக்காக்காரன் அதை காப்பி அடிச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சுன்னு கேக்குறாரு. அதுதான் அவர் எழுப்புற கேள்வியே. அதனாலதான் அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய அறிவாளி. அதான் உலகம் அதாவது ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு. வயது இருக்கும், அவருக்கு 90 வயசு இருக்கும், 90 இருக்கும். அவர் அறக்கட்டளை ட்ரஸ்டி வேற வச்சிருக்காரு அப்படி பேர்லயே. CNR ராவ், சிக்கநாயக்க நாராயண ராவ்னு நினைக்கிறேன். சிக்கநாயக்க நாராயண ராவ், ராமச்சந்திர ராவ், சிக்கநாயக்க நாராயண ராமச்சந்திர, பெரிய பேரு, சிக்கநாயக்க நாராயண ராமச்சந்திர ராவ்.
சுருக்கமா அவங்க வச்சிருக்காங்க பேரு சிக்கநாயக்க ராமச்சந்திரன். நான் படிச்சு பார்த்தேன். சிக்கநாயக்க நாராயண ராமச்சந்திர ராவ். அது எதுமா இருக்கட்டும். பெரிய சயின்டிஸ்ட், பெரிய கெமிஸ்ட்ரி சயின்ஸ், வேதியில பெரிய ஆள், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பெரிய ஆள். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் கௌரவ பேராசிரியர், புரியுதுங்களா? கௌரவ பேராசிரியர். கௌரவ பேராசிரியர் போற சாதாரண எந்த நாட்டுக்கு அவர் போய் வகுப்பு எடுப்பார், கிளாஸ் எடுப்பார். அந்த மாதிரி சயின்டிஸ்ட் நமக்கு வேணும். அவரை போய் சந்திச்சு இந்த புத்தகமே கொடுக்கலாம், உடனே டெவலப் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு புதிய கண்டுபிடித்தல், புதுசா செய்யறதால அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் நான் அவர் பேரை சொல்றேன். ஏன் இந்தியாவில எனக்கு யாருமே, ஏன் அவரை மட்டும் சொல்றேன்? மிகப்பெரிய சும்மா பாரத ரத்னா கொடுத்துருவாங்க. விஞ்ஞானிக்கு பாரத ரத்னா கொடுக்க சாதாரணமா? அவர் இந்த நாட்டினுடைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு நோபல் பரிசு, பாரத ரத்னாங்கிறது இந்தியாவில இருக்கிற நோபல் பரிசு. பாரத ரத்னாங்கிறது இந்தியாவில ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாரத ரத்னா. அப்துல் கலாம் கூட பாரத ரத்னா தான். அப்துல் கலாம், ஆமா, அப்துல் கலாம் பாரத ரத்னா. அதே மாதிரி CNR ராவ் பாரத ரத்னா. 2 பேரும் விஞ்ஞானிகள். ஆனா இன்னைக்கு CNR ராவுக்கு பார்த்தோம்னா அப்துல் கலாம் வர முடியாது. CNR ராவ் டாப். அதனால அவருக்கு இத பத்தி சொன்னா உடனே ஏற்பாடு பண்ணுவாரு. ஏன்னா அவன் இவனுக்கு தெரியாது, இவனுக்கு அந்த அறிவு பத்தாது. சொல்றது புரியுதா? புரியுது. அறிவாளிகிட்ட தான் பேசணும். இப்ப அவர் ஜவஹர்லால் நேருனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்காரு, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் மறைகிறதுக்குள்ளேயாவது நான் இந்த செய்தி, இந்த காந்தத்தை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. 8 மெட்டல் சேர்றது சாதாரண மெட்டல் தான், எல்லாமே சாதாரண மெட்டல் ஆக்சைடு தான், எல்லாமே எல்லாம் ஃபெரிக் ஆக்சைடு, எல்லாம் அயன் ஆக்சைடு தான். அயன் ஆக்சைடு, சோடியம், மெக்னீசியம், குரோமியம், அப்புறம் நிக்கலு, அலுமினியம், அப்புறம் ஜிங்கு, மெக்னீசியம், போரான், இதெல்லாம் சாதாரண இண்டஸ்ட்ரி கிரேடு மெட்டல் எல்லாமே இருக்குது. எல்லாமே பெயிண்ட் கலப்பான, எல்லாமே சொல்றது பெயிண்ட்டுக்கெல்லாம் வரும். என்னது பெயிண்ட்டுக்கெல்லாம் வரும், எல்லாம் இதுதான். ஆனால் இதவே என்னவோ மாத்தலாம் தெரியுமா? அது மேக்னெட்டை மாத்தலாம். ஏன்னா 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவங்க தமிழர்கள் நான் 6000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் எல்லா மெட்டலையும் பசுமமாக்குனாங்க. எல்லா மெட்டலையும் தங்கம் பஸ்மமாக்கி இது விளையாட்டா பஸ்மமாக்குனாவே மெட்டல் ஆக்சைடு அர்த்தம். முதல் மெட்டல் ஆக்சைடை கண்டுபிடிச்சவே தமிழர்கள் தான். நானோ கார்பன் கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில். நானோ கார்பன், கிராஃபின் அதுல கிராஃபின் பாத்தீங்கன்னா 100 மடங்கு இரும்பை விட கனமா, எடை குறைவானது, 100 மடங்கு இரும்பை விட வலிமையானது. எடை குறைவு, வலிமை அதிகம். ஒரு பஞ்சு நூல் மாதிரி தான் இருக்கும். பஞ்சு நூல் இருக்கு இல்லையா, ஒரு பஞ்சு நூல் எடுத்து என்ன மாதிரி இருக்குமா, எடை இல்லாதது. ஆனால் அதை யாருனால யானை கட்டி இழுத்தா கூட அக்க முடியாது. அந்த மாதிரி செயற்கை நான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றேன். அந்த மாதிரி நம்ம செயற்கை உருவாக்கலாம். அந்த நாரைவே நம்ம செயற்கை உருவாக்கலாம். தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் நார்ல அது இருக்கு. பனைமரம் இருக்குல்ல, பனைமரம். ஆமா, அதுல பாத்தீங்கன்னா செராய் மாதிரி கரு பயரமா இருக்கும். அப்படியே செராய் பனஞ்செராய். ஆமா, சேது. அது வைரத்துக்கு இணையானது. அந்த ஃபைபர்ல நம்ம அதே மாதிரி ஆர்டிபிஷியலா நைட்ரிக் ஆக்சைடு இருக்குல்ல, நைட்ரிக் ஆக்சைடு அதுல போட்டு எடுத்து அந்த கார்பனை பிரிச்சு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி கார்பன் கொண்டு வரலாம். நான் சொல்ற மாதிரி கார்பன் கொண்டு இரும்பை விட 100 மடங்கு உறுதியானது, பஞ்சு மாதிரி லேசா இருக்கும். அது நான் அதை கொண்டு வரலாம். அது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் CNR ராவ் மாதிரி ஆளுங்க இருக்கணும், பக்கத்தால பேசணும். அதை பேசுறதே வித்தியாசமா பேசணும், அந்த சயின்டிபிக்ல பேசணும். நமக்கு இயற்கை அந்த மூளை கொடுத்துருக்குது இல்லையா, நமக்கு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கிற மூளை தான் நமக்கு. உங்களுக்கு இருக்கிற மூளை எனக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. புத்துணர்ச்சியில் இருக்கு உங்களுக்கு.
அவ்வளவு அந்த புதிய சிந்தனை மூளையெல்லாம் ஒண்ணு இயற்கை எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது. எல்லாத்தையும் சிந்திக்க சொல்லுது. நம்ம சிந்திக்கிறதுல நம்ம திங்கிறது போறது வாழ்றது நோய் விட்டு சாவறது இப்படித்தான் இருக்கிறோமே தவிர பசி தாகத்தை கட்டுப்படுத்துறத வீரமே வரும். என்னது பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா வீரம் அது தானா உருவாகுது. வீரம் வரும். மற்றவங்க பத்தி நம்ம எதுக்கால நம்ம குழந்தைய எதிர்த்தால வேடை பாருங்க வேண்டியதுதான். இது தனி ரூட்டு, இது தனி தத்துவம், தனி தத்துவங்க. யாரோட சேரவே முடியாது, யாரோடையும் சேர முடியாது, சேரம் கூடாது. சேரம் வேணும்னா நீ சேர்ந்து வேணும்னு சேர்ந்துக்கு, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. குடியும் கூத்தோடு சேர்றதுங்கிறது அது அப்படித்தான் இருக்கும் மந்த நிலை. நீ போறதை பத்தி குழப்பம். எங்க எத்தனையோ மாணவர் கத்துக்கிட்டாங்க, போறாங்க, போய் அழிச்சு போயிருக்காங்க. அதை பத்தி நாமே குழப்பம். இயற்கை தன்மை அப்படித்தான் இருக்கும். இது ஸ்பெஷல். இது நீங்க வைரமா மாறிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது உப்புக்கல் மாதிரி தான். வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் உப்புக்கல் மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க வைரக்கல்ல மாறிடுறீங்க. வைரக்கல்ல அதே உப்பு புடம் போட்டு பதப்படுத்தி வேறு கேரக்டருக்கு மாத்திடுறது. வேறு பண்பை பாக்குறதுக்கே அது மாதிரி தெரியும், பண்பு வேற மாதிரி இருக்கும். கேரக்டரே மாறிடு. என்னது கேரக்டரே மாறிடு. நான் எதுக்கு காலங்காலத்துல CNR ராவை பத்தி பேசணும்? அவருடைய கேரக்டர் வேற. பாக்கறதுக்கு இந்தியா கர்நாடகத்துக்கு மாதிரி தான். ஆனா அவர் சிந்தனை பத்தி உலக சிந்தனை. வருங்காலத்து அவர் சிந்தனைகள்லாம் வருங்காலத்து மக்களுடைய சிந்தனைகள். ஆமா, நாட்டுக்காக. அதனாலதான் சொல்ற. பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப என்ன பண்ண, நேற்று செய்தி பேசலாம். அவ்வளவுதான். நேற்றுக்கு இந்த உடம்பை சுத்தம் பண்றப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்பை சுத்தம் பண்ணும்போது ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசத்துல பல வகையான காய்ச்சல், தலைவலி, அப்புறம் சொறி, சிரங்கு, புண்ணு இந்த மாதிரிலாம் வரும். ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு. சரி. அப்படி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர்ந்து விட்ட விஷத்தை எல்லாம் அந்த வெளியேற்றுகின்ற வழி, காய்ச்சல், வயிற்று வலி, தலைவலி, அந்த மாதிரி சொறி, சிரங்கு, புண்ணு இதெல்லாம் வெளியே வரும். இதெல்லாம் வெளியே கொப்பளங்க அந்த அது மாதிரி அந்த உள்ள இருக்கிற விஷமெல்லாம் வெளியே போகும். போய் ஒரு வாரத்துல நல்லாயிரும். ஒரு வாரத்துல நல்லாயிடும். இதெல்லாம் இப்போ இல்ல, அது ஒரு 4-5 மாசத்துல வரலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்கள் வெளியேறும். அதாவது இயற்கை முறையை 144 பக்கம். அதை படிச்சேன். இப்பதான் படிச்சேன். பரவாயில்லையே, ரெண்டு ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கிறோம். இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது 4-5 மாதங்களில் விஷம சாந்தினா விஷம்னா நச்சு, சாந்தினா அமைதி. என்னது விஷம் சாந்தி. அந்த உள்ள இருக்கிற விஷம் வெளியேறி அமைதி அடிதல். உள்ள இருக்கிற விஷம் வெளியேறி அமைதியாக மாறிவிடும். விஷம சாந்தினா விஷம் வெளியே போய் அமைதியா மாறிடும். உள்ள வயிற்றுல வயிறு கெட்டு போச்சுன்னா வாந்தி வருதே இல்லையா? ஆமா. இந்த விஷம் போனதுக்கு அப்புறம் உடம்பு அமைதியாயிரும். அந்த விஷம் உள்ளதுல என்ன காய்ச்சல் தள்ள, ஐயோ அம்மா வாந்தி வருது, ஐயோ அம்மான்னு கத்துறமே இல்லையா, ஐயோ ஊங்குறான். அந்த விஷம் போயிடுச்சுன்னா அமைதியாகுதே இல்லையா? அதே மாதிரி இது வரும். சரியா? இந்த காலத்தில் மிகப்பெரிய ஓய்வு தேவை. இந்த மாதிரி 4-5 இந்த விஷம காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷங்களை இந்த மாதிரி காலத்தில் ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து நேற்று வரைக்கும் சாப்பிட்ட மருந்து மாத்திரை வரைக்கும் உள்ள தங்கி இருக்கும். அதை எடுக்கணும். என்னது அதை எடுக்கணும்? 50 வருஷம் கூட சாப்பிட்டீங்க பாருங்க, அதை எடுக்கணும். 1 வயசுல 2 வயசுல 3 வயசுல போட்ட ஊசி இருக்குல்ல, அதை எடுக்கணும். விளையாட்டு இல்ல. அதனாலதான் இவ்வளவு கடுமையான விதிகள் நான் போட்டிருக்கேன். இவ்வளவு பணம் கட்டுறா, மாசம் கட்டுறா, மாசம் செக்அப் பண்றா, 1 வருஷம் செய்யணும், 12 வருஷம் கேட்கணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நேனும் உங்களை நல்லா நீங்க வெங்கடாச்சலமை நல்லா இருந்தாலும் எனக்கு என்ன மரியாதை, ஒரு மரியாதை எவனும் கொடுக்க மாட்டான். புரியுதா? நீங்க மரியாதை கொடுக்கல, உலகம் எனக்கு கண்டுக்காது. உலகம் ஓடா, இதெல்லாம் 1 கோடியில ஒரு ஆளுக்கு நடக்கலாம். அது அதிசயம் தான், அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் 1 கோடியில ஒரு ஆளுக்கு நடக்குன்ட்டு போயிருவான். என்னது கோடியில ஒரு ஆளுக்கு நடக்கலாம். ஆமா, அதனாலதான் ஒழுங்கா இருக்கணும். வரும்பொழுது கட்டணத்தை போட்டு உள்ள சேர்த்துறது. இனி அடுத்த கடுமையான விதிகள் போட்டுருவேன்.
எனக்கு தேவை ஒருத்தர் வந்தாலும் உருப்படியா வரணும். என்னது? ஒருத்தர் வந்தாலும் உருப்படியா இருக்கணும். நீங்க அதான் சொன்னீங்க, செலவு பத்தி கவலையில நல்லானா சரிங்க, அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டு போயாண்டு பண்ணணும். என்னது? ஆ எத்தனையோ இன்ஜினியர் டாக்டர்ல கேட்டிருக்கானுங்க, என்னுடைய விஷயம் நான் சொல்ற மாதிரி கேட்டா மட்டும் உள்ளவா, நீ உன்னை நோய் நக்கிறது, உன்னை நோய் நல்லாக்குறதுன்ற வேலை அல்லன்ட்டு. நான் நோய் நல்லாக்குறது வேலை இல்லை. நீ ஏன்டா ஆஸ்பத்திரி, நான் கோடி கணக்கில் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறேன், 10 கோடி 5 கோடி செலவு பண்ணி ஒரு டாக்டர் முடிக்கிறேன்னா 2 கோடி செலவு பண்ணிட்டு வர, அவங்ககிட்ட போய் நல்லது பண்றது போட்டு நான் ஒரு புத்தகத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறேன், எங்கிட்டயான நல்லதுக்கு வரேன்னு நான் கேட்பேன். ஆ அங்கெல்லாம் போய் பார்த்தங்க நல்லாகல, அப்ப சொன்னபடி கேளு. ஆ அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கலன்னு ஓடி போயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் போய் வீணா போய் செத்தே போயிட்டானுங்க. ஆஹா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் இயற்கை, அதுதான் இயற்கை. எவன் சொன்னபடி கேட்கறானோ அவனை மாத்திட்டோம்னா 100 ஆண்டுக்கு இது இயற்கைக்கு சேவை செய்யறான். உங்களுக்கு நான் சேவை செய்யல, இயற்கையை நிரூபிக்கிறேன். இயற்கையை நிரூபிக்கிறேன். இயற்கையா வாழக்கூடிய தகுதி இருக்கு மனுஷனுக்கு. மனிதன் இயற்கையை ஒத்துட்டு வாழ்வதற்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்கிறது தான் உங்களுடைய ஆராய்ச்சி. அது இயற்கையை தான் ஆராய்ச்சி, இயற்கையை தான் நிரூபிக்கிறது தவிர உங்களை நிரூபிக்கிறது இல்லை. மனிதன் இயற்கையின் வடிவம் ஆகியனால இயற்கைக்குத்தான் நான் ஆராய்ச்சி, இயற்கைக்குத்தான் சேவை பண்றேனே தவிர தனிப்பட்ட வெங்கடாசலத்துக்கு கிடையாது. நான் செய்வது இயற்கைக்குத்தான் செய்யறேன். என்னது? இயற்கைக்கு தான் நீங்க உறுதுணையா இருக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வெங்கடாசலம் கிடைச்சிருக்காரு, அவ்வளவுதான். வெங்கடாசலத்துக்கு செய்யறது சேவை இயற்கைக்கு போயிடும். எங்க போயிடும்? இயற்கைக்கு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்ப இயற்கை என்ன பண்ணிருக்குது? உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்குது. பாருப்பா, எனக்கு சேவை செய்யணும் அனுப்பிச்சு வச்சிருக்குது. பாரு, இந்த ஆள் அனுப்புறேன், அவனை ஒழுங்கு பண்ணு. நான் சொல்றதெல்லாம் கேட்பான். அவனை கரெக்ட் பண்ணினா என்னுடைய தனித்தன்மை உலகத்துக்கு தெரியும். அப்ப இயற்கை இப்படி மனிதனை குணமாக்குறது. அப்ப யார் குணமாக்குறாங்க? இயற்கை உன்னை குணமாக்குது. அப்ப இயற்கை தான் குணமாக்குறத தவிர உங்க உள்ள ஒளிஞ்சிருக்கிற இயற்கை இருக்கு இல்லையா, அது வெளிப்படுத்துறீங்க. அத தூண்டி விடுறேன். இயற்கையை வெளியே எடுக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுது? தட்டி விட்டு எழுப்பிடுறோம். அதேதான். அது என்ன ஆகுது? உடனே மெடிக்கல் ரிப்போர்ட்ல காட்டுது. மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நேத்து அந்த கல்லு அடைச்சிருச்சுன்னு சொன்னாரு இன்ஜினியரு. அவர் சுந்தர், மதுரையில் சுந்தர். அவர் ஹைவேஸ் இன்ஜினியர், கவர்மெண்ட் ஹைவே இன்ஜினியர், ரிட்டையர்டு. அவருக்கு அந்த கல் இருந்திருக்கு, அது கார்பனேட் கல்லு. அது பேர் நம்ம சாப்பிடறதுல கார்பனேட் ஸ்டோனா மாறுது. கார்பனேட் கல்லு நம்ம கேஸ் பண்றோம்ல, கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுல கல்லு போடுவாங்க. பாத்துக்கீங்களா? கல்லு போடுவாங்க. கல்லு விட்டு தண்ணி தான் நாத்தம் வரும். அந்த கேஸ் கார்பனேட் கேஸ். அதே மாதிரிதான் நம்ம வயிற்றுல அந்த சிறுநீர் தாரையில அந்த கல் உற்பத்தி ஆகும். நாம சாப்பிடுற கல்லு, நம்ம சாப்பிடுற உணவே இறுகி போய் அமிலமா மாறி கல்லு மாதிரி அப்படி கல்லு மாதிரி கையில எடுத்து கிடிச்சு கையை கிடிச்சு விட்டுரும். அப்படி கூர்மையா இருக்கு. எப்படி கூர்மையா இருக்கு? பார்த்தா 1 மில்லிகிராம் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 1 மில்லிகிராம். உயிரை எடுத்துரும். எப்படி? உயிரவே எடுத்துக்கூடிய தன்மை உள்ளது. அப்படியே நரம்பு போய் அமுத்திரு, நரம்பு போய் அழுத்தி பிடிச்சிடும். அவ்வளவுதான். எவ்வளவு இருக்கு? மில்லிகிராம் தான் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? மில்லிகிராம். கொன்னு எடுத்துரும். அதை கரைக்கிறத விளையாட்டு இல்ல, அதை கரைச்சாச்சு நேத்து. சூப்பர் சாமி, நல்லா இருக்கு சாமி. இன்னும் 2 நாளைக்கு பண்ணுறேன். ஒண்ணுமே இல்லை. இளநீ எடுக்க சொன்னேன். அதுல இளநீ எவ்வளவு தண்ணி வருதோ அதுக்கு பாதி தண்ணி ஊத்து, ஒரு எலுமிச்சை புளிஞ்சுக்கோ, லேச உப்பு சக்கரை போட்டுக்க, அதை 2 நாளைக்கு குடி. நான் நேற்று சொன்னார் சாமி, பாதி வழி காணா போச்சு. அப்படியே பண்ணு சார். நான் சொன்னேன் உனக்கு 50,000 மிச்சம்டான்ட்டு. நான் ஆமாங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா 1 லட்சம் குறைஞ்ச வச்சு 50,000 கேட்பான். குறைஞ்ச வச்ச 50,000 பத்திரத்து இல்லைங்க அந்த ஆபரேஷன். சரி, 1 லட்சமே வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் சாமி நல்லா போய் சாமி ஏதாவது செஞ்சறேனாரு, மெல்ல செய்யின்றேன் நான். அவர் பணக்காரரு, வசதி இருக்காரு,
பென்ஷனே வருதுங்க, பென்ஷன் வருது. நிறைய கட்டடம் கட்டிட்டு இருக்காரு, நிறைய கட்டடம் கட்டிடு. அப்புறம் என்ன, நிறைய கட்டடம் கட்டுறாரு, நிறைய பென்ஷன் பாட்டு பென்ஷன் வருது, கலை எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரி இன்ஜினியர் தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி இன்ஜினியர் தான் நமக்கு தேவை. நீங்க அவர்கிட்ட பேசலாம், நீங்க அவர்கிட்ட பேசலாம். நேற்று வந்திருந்தாரு. ஆமா, நேற்று வந்திருந்தாரு. நேற்று தம்பி கூட இருந்தாரு, பார்த்தேன் நான். அவரே என் பொண்ணு 3 பேர் வந்திருந்தாங்களே. ஆமா 3 பேர். ஆமா, உங்க பொண்ணு 3 பேர் வந்திருந்தாங்க, பார்த்த வீடியோ பார்த்தேங்க. அவருதான் இது. இந்த வீடியோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய அறிவியல் பாருங்க. சாமி என்ன சாமி செய்யலாம், இந்த மாதிரி காந்த செய்யணும். சரி, நான் என்னுடைய பையன் ஒருத்தர் அமெரிக்கால இருக்கான், கூட சொல்றேன். சரி அனுப்புங்க அப்படின்னு அந்த இன்ஸ்டியூட் அனுப்பிச்சேன். ஜெராக்ஸ் எடுத்து ₹1 செலவுல அனுப்பலாங்க. இன்னைக்கு $2 $1 செலவு பண்ணா டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கு $2 செலவாக, அவ்வளவுதான். அப்படியே ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியதா, எல்லாம் படிச்சு பாக்குற தியரி தான் அனுப்ப போறோம். ஒரு 30 சீட்டு தியரி, ஒரு 20 சீட்டு, 30 சீட்டு, A4 சைட்ல 30 சீட்டு, ₹15 செலவு. அவனுக்கு அறிவு இருந்தா அந்த சயின்ஸ் படிக்கிறான், கரெக்டா இருக்கதா கூப்பிடுவான். செஞ்சு சாம்பிள் செஞ்சு ₹10 நான் சொல்றது ₹10 செஞ்சு பாத்திரலாம். வெறும் ₹10. என்னது ₹10? ஆமா, சாம்பிள் சேருக்கு ₹10 போதும். சாம்பிள் சேருக்கு ₹10 இருந்தா போறோம். இவ்வளவு இந்த டியூப், இது பிளாஸ்டிக் டியூப். இதுல வந்து தண்ணி ஊத்தி ஐஸ் பண்ணிடணும். தண்ணி ஊத்தி ஐஸ் பண்ணிடணும். ஃப்ரீசர்ல வச்சிடணும். அது 1 மணி நேரத்துல ஃப்ரீசர் ஆயிரும் இல்லையா. போடும் பொழுது தண்ணி இருக்கும் பொழுதே ஒரு அலுமினி கம்பி, ஒரு செம்பு கம்பி வச்சிடணும். அலுமினி கம்பி, செம்பு கம்பி ரெண்டையும் வச்சிடணும். வச்சு தண்ணி ஊத்தி வச்சிட்டோமா 2 மணி நேரத்துல ஃப்ரீஸ் ஆயிரும். இப்படி கமுத்தனா ஒழுகாது, எதுவும் ஆகாது. கமுத்தனா ஒழுகாது. ஆனா அந்த மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா 0.7 வோல்ட்டும் 5 மில்லி ஆம்பு காட்டும். கரண்ட் வெளியே வரும். இந்த மாதிரி 10 டியூப் போட்டா லைட் ஏரியா. அந்த தண்ணி கரைஞ்சாலும் கூட, தண்ணி கரையில லைட் வரும். தண்ணி கரைஞ்சாலுமே அது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நேரம் மாறிடும். நேரம் மாறிச்சுன்னா நின்று போயிடும். நேரம் மாறிடும். நேரம் அப்ப வேற தண்ணி மாத்தணும். அந்த வேற தண்ணி மாத்தணும், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வந்து வெறும் 3 ml தான். இது எவ்வளவு இருக்கும்? 3 ml தான். நீங்க 3 ml தான். இதுக்கு 3 ml சாம்பிள் டியூப்னே பேரு. 3 ml தான் பிடிக்கும். சொல்லுதாரு. இது ₹2. இந்த டியூப் ₹2. இதுல செக் பண்ணி பாத்திரலாம். இதுதான். இது வந்து தண்ணிலே நடக்குது, ஐஸ் கட்டிலே நடக்குது. ஐஸ் கட்டில வந்து எந்த ஃப்ளோவும் நடக்காது. நிரூபிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சது. இத வந்து பெருசா கொண்டு வரலாம். இத வந்து இதுக்கு செராமிக், இதுக்கு அந்த காந்தம் சொன்ன பாருங்க. அந்த காந்தம் வந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம், மோட்டாருக்கு தண்ணிக்குள்ள போடலாம், மோட்டார்ல போட்டுக்கலாம், ஐஸ் கட்டில போட்டுக்கலாம், காஷ்மீர்ல வைக்கலாம். காஷ்மீர் இருக்கு இல்லையா, காஷ்மீர்ல அங்க வைக்கலாம். ராணுவ வீரர்கள் வந்து ஐஸ்ல தான் பாதுகாக்கிறாங்க. ஐஸ்ல இருக்காங்க ராணுவ வீரர்கள். ஆமாங்க. அவர்களுக்கு மின்சாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பனிக்கட்டில புதைச்சிட்டோம்னா மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சதுர மீட்டருக்கு 1000 வாட்ஸ் வரும். ஒரு சதுர மீட்டருக்கு 1000 வாட்ஸ். ஒரு சதுர மீட்டர் 3 mm திக்னஸ், 3 mm திக்னஸ். என்னது 3 mm திக்னஸ் ஷீட்? அவ்வளவுதான். 3 mm ஷீட், பாலிமர் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட். பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ரெடி பண்ணிட்டு 1000 வாட்ஸ் வருது. 1000 வாட்ஸ். அந்த கண்டினியூ வந்துட்டு இருக்குமா சாமி? ஆமா ஆமா. 24 hours ஒர்க் ஆமா. 365 நாள் மின்சாரம் வந்துட்டே இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். எந்த தேய்மானம் கிடையாது. அந்த செராமிக் தேய்மான பனிக்குள்ள புதைச்சிட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது. 2 கம்பி மட்டும் தான் வெளியே வரும். பிளஸ் மைனஸ் 2 வெளியே வரும், அவ்வளவுதான். பிளஸ் மைனஸ். எத்தனை சீட்டு வைக்கிறே அத்தனை சீட்டுக்கு மின்சாரம். எத்தனை சீட்டு வைக்கிறே அத்தனை சீட்டு. ஒரு சீட்டு வச்சா 1000 வாட்ஸ். 900 கணக்கு போட்டு பார்த்துட்டேன். 900 வாட்ஸ் வருது. 900 வாட்ஸ். 900 வாட்ஸ் ஒரு ஷீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 kV. கிட்டத்தட்ட 1 kV. 5 சீட் வச்சு 5 kV. 10 சீட் வச்சா 10 kV. 10 kVன்னா என்ன? 10 HP மோட்டார், 12 HP மோட்டார் ஓட்டலாம்.
இந்த மாதிரி ஒரு 20-30 சீட் வச்சா உங்களுக்கு எவ்வளவு எத்தனை கேவி மோட்டர் ஓட்டும் பாருங்க. ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணலாம், ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணலாம். ஜெனரேட்டர் எல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பழைய கால முறை, அதெல்லாம் தப்பு. இதுதான் உண்மை, இதுதான் அட்வான்ஸ்டு சயின்ஸ். இந்த செராமிக் தான் வரணும். இதுக்கு பூரா இதுக்கு என்ன கேட்டீங்கன்னா மெக்னீசியம், ஃபெரைட்டு, நிக்கரு, குரோமியம், அப்புறம் அலுமினியம், அப்புறம் வந்து மேக்னீசு, போரானு, ஜிங்க், இந்த 4 மெட்டர், அந்த 8 மெட்டர் தான். இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா லாரி பஸ் எல்லாத்துக்குமே இதே யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். பெட்ரோல் டீசல் தேவையில்லைங்களா? இதை செய்யறதுக்கு தான் சிஎன்ஆர் மாதிரி அந்த சிஎன்ஆர் மாதிரி அந்த விஞ்ஞானிகள் வேணும். சிஎன்ஆர் ராவ் மாதிரி விஞ்ஞானி வேணும். அவர்கிட்ட போய் பேசணும், அல்லது ராணுவத்துல பேசணும், விண்வெளியில பேசணும். சரி, இன்னைக்கு பேசிடுறோம். ஏதாவது செய்தி இருக்கா? ஆமாங்க, நான் என்ன நேற்றுக்கு ஒரு தண்ணி தான் எடுத்துக்கினேன் 2 மணி வரைக்கும். அதனால அந்த கை கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வலி வருது இன்னைக்கு சாயங்காலம் இருந்து. இந்த 19ஆம் பாடத்தை படிங்க. சரிங்க. ஏன் வருது? நேற்று கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் லோடு ஹெவி ஆயிடுச்சு வேலை. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த 19ஆம் பாடத்தை படிங்க. 19ஆவது பாடத்துல அந்த இது இருக்கு. 19ஆம் பாடத்துல பாடமே நடத்தியிருக்கேன். திருப்பி படிங்க. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன சத்தம் பயங்கரமா இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஃபைபர் கேபிள் இல்லாதனால கரமுறங்குது. இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா போன்ல போட்டிருக்கீங்க தானே? ஆமா ஆமா, அதனாலதான் இந்த பிரச்சனை. ஃபைபர் கேபிள் போட்டா வராது. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பண்றீங்க? இன்னைக்கு இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்களா? இன்னைக்கு இது பண்றீங்களா? ஒரு வகையான உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க. பழ உருண்டை. பழ உருண்டை, அதாவது 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை, 50 கிராம் நாட்டு சர்க்கரை, 50 கிராம் பேரிச்சம்பழம். வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு அதற்கப்புறம் வேர்க்கடலையும் வறுத்துடணும். லேசா வறுத்துடணும். ஒரு நல்லா மொறு வறுத்துடணும். அப்புறம் சர்க்கரையை போட்டு அரைச்சிடணும். 3ஆவதா பேரிச்சம்பழத்தை போட்டு தூள் பண்ணி அரைக்கணும். அந்த மாதிரி ஒரு 4-5 உருண்டை. அப்ப தண்ணி குடிச்சிட்டே போயிடணும். தண்ணி சாப்பிடலாம், தண்ணி வச்சுக்கோங்க. இடையில ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு லெமன் டீ எதாவது இருந்ததுன்னா போட்டு வச்சுக்கோங்க, பிளாஸ்க்ல வச்சுக்கோங்க. அதை குடிச்சிட்டு இந்த 2 உருண்டை சாப்பிட்டுருங்க. சாயங்காலம் வரை கொண்டுட்டு வாங்க. சாயங்காலம் சந்திக்கலாம். சரியா? நன்றி.